வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயம் முன்னே கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இந்த ஒரு விஷயத்தை நான் இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னா, நாங்கள் எப்பயுமே வைத்தியர் அர்ச்சுனா ராமனுக்கு ஆதரவாக அவருடைய அரசியலை தெளிவுபடுத்துறதும், இந்த யூடியூப் இதில் நான் போடுறதுன்ற நோக்கம் எங்களுக்கு இதில் பணம் சம்பாதிக்கிறதோ உங்களுக்கு தெரியும். நான் இதில் லைக் பண்ணுங்கோ, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லி இந்த வீடியோக்கள் எதுலையுமே நான் கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. எனக்கு அப்படி ஒரு அவசியமும் இல்லை. ஆனால் இதுன்ற முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனாவோட அரசியலை ஒரு தெளிவுபடுத்தணும். அது சம்பந்தமாக நாங்கள் அவரோட சேர்ந்து குரல் கொடுக்கணும்ன்றது தான் நோக்கமே தவிர, இதுக்குள்ளே எந்த வியாபார நோக்கமோ அல்லது எந்த விதமான இதுவும் இல்லை. நான் அப்படி ஒரு விஷயங்கள் இதுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு காலமும் இந்த யூடியூப் சேனலில் திறக்கையில் எத்தனையோ பேர் சொன்னவன், நீங்கள் ஒன்றை திறவுங்க கொண்டா நான் இவ்வளோ காலம் 2 வருஷம் ஆகிட்டு 2 வருஷமும் செய்யாமல் இன்றைக்கு செய்கிறதுக்கு காரணம் இப்போ நாங்கள் இதை தொடங்கி இருக்கிறதுக்கு காரணம் இதுக்கு முக்கியமான காரணம் சைக்கிள் காட்சி. அவையில் வைத்தியர் அர்ச்சுனாவை இந்த அரசியல் பயணத்திலிருந்து ஓரங்கட்டணும்ன்றதில் முழு மூச்சாக இருக்கணும். அப்போ நான் யோசிச்சேன், ஒரு களவு செய்கிற ஆக்களுக்கு இன்னொரு 10 கல்லர் உதவி செய்யக்க, உண்மையாக மக்களுக்காக போராடுற ஒருத்தனுக்கு நாங்கள் யார் என்னத்தை காய்ச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை, கதைக்கிறவங்க எங்களுக்கு சாப்பாடு போட போகிறதும் இல்லை, கதைக்கிறவ எங்களுக்காக நீ கஷ்டப்படுற அங்கால தள்ளி நில்லுன்னு எங்களோட வேலையை செய்ய போகிறதும் இல்லை. அப்போ அதால் அவையோட கதையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்கள் டாக்டர் விஷயங்களில் நாங்கள் ஆதரவாக இருக்கணும், வெளிப்படையாக மக்களுக்கு சில விஷயங்களை தோலுரிச்சு காட்டணுமென்ற ஒரு தேவை ஒன்று இருக்குதுன்றதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுக்கு பிறகு தான் இந்த யூடியூப் சேனலை திறந்து நான் உண்மையாகவே இதில் மக்களோட ஆதரவு நிறைய இருக்குது. அதில் எனக்கு சந்தோஷம். இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால், 50,000 60,000 ஃபாலோவர்ஸ் எனக்கு வரணும், அல்ல 1,00,000 ஃபாலோவர்ஸ் வரணுமென்ற அவசியம் இல்லை. எனக்கு டாக்டரை ஆதரிக்கிற ஒரு 100 பேரோ 200 பேரோ இந்த வீடியோவை பார்த்து அது சம்பந்தமான ஒரு தெளிவு அடைஞ்சு கொண்டு இன்னும் டாக்டரோட நாங்கள் நிற்கணுமென்ற ஒரு உந்து சக்தி அவர்களுக்கு கொடுக்கணுமென்றது தான் இதுன்ற நோக்கம் வழியோ வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்னோட ஃபோன் அடித்து கதைக்கிறதா. இப்போ அதுகள் எனக்கு சில நேரம் சிலருடைய ஃபோனுகளை ஆன்சர் பண்ணலாம் போகும், சிலரோட நேரம் செலவழித்து கதைக்கலாம் போகும், சிலரோட சிலர் அதால் கோவிப்பினும் மற்றது எங்களை தவறாக புரிஞ்சு சொல்லினோம். என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் ஒரு வேலைக்கு போய் கொண்டு தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எனக்கு வேலை தான் முக்கியம். யூரோப்பில் வாழ்கிறாங்களுக்கு தெரியும், எங்களோட வேலைகள் அதான் முக்கியம். நான் வேலை செய்கிற இடங்களில் இருந்து கொண்டு இப்படியான விஷயங்களை செய்கிறேன். ஏண்டா ஒரு தொழில்ன்றது உங்களுக்கு தெரியும் அது என்ன மாதிரி இருக்கும் வெளிநாடுகள்லேருந்து. அதை விட இப்போ இது சம்பந்தமான ஒரு தெளிவங்களுக்கு இருக்கணும். வைத்தியர் அர்ச்சுனாவுடைய பாதை எப்படிப்பட்டதுன்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டா அதை மக்களுக்கு புரிய வைக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஏனெண்டா நாங்கள் அவரோட சேர்ந்து நின்று ஒன்றும் செய்ய முடியாட்டியும் இப்படியான ஒரு ஆதரவை கொடுக்கணும் என்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் இப்போ இன்றைக்கு நாங்கள் கதைக்க வந்தது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு இப்போ டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இப்போ 90 லட்சம் 1 கோடி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி உங்களுக்கு வாக்களித்த உங்களோட பிரதேசத்தை சார்ந்த மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள், ஏதாவது ஒரு திட்டங்களோ ஒவ்வொரு வருஷமும் செய்யுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தால் கொடுக்குற நிதி. அது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கத்தை டாக்டர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார், ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்லி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது மக்கள் பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற ஒரு நிதி தான், அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுற அந்த நிதி. இப்போ இது அரசாங்கம் கொடுத்ததான்னு கேட்டால் அரசாங்கம் தான் கொடுத்ததா. ஆனால் அரசாங்கம் கட்டாயம் கொடுக்கணும் எதுக்காகன்னு சொன்னால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் மக்கள் சார்பாக அந்த நிதிகளை கொடுக்குது. இப்போ இதில் நான் இப்போ சொல்ல வர விஷயத்தை நீங்கள் வடிவாக கவனிக்கணும், வடிவாக கேட்கணும். என்னென்னு சொன்னால், இதில் நிறைய அரசியல் இருக்குது. இப்போ இந்த நிதியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு காலம் எப்படி பயன்படுத்தி கொண்டு வருகினோம்ன்றதை நாங்கள் முதலாக பார்க்கணும். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வர நிதி அவை என்ன செய்யணும்ன்றதை அவை தான் தீர்மானிக்கணும், அதை என்ன செய்ய போயினோம்ன்றதை. இப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்டு செய்கிறத விட, இப்போ உதாரணமாக கயந்திரோமார் பொன்னம்பலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால், தனக்கு வாக்களித்த மக்கள், தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் இப்படியான ஆக்களை தெரிவு செய்து அவை பயன்பெறும் வகையில் அந்த நிதிகளை ஒதுக்கிவினோம். அதால் அவை என்ன செய்யணும்ன்றதை வெளியே சொல்ல மாட்டோம்.
இப்போ இந்த இப்போ 1 கோடி வருதுன்னு சொன்னால் 1 கோடிக்கும் நாங்கள் குரங்கு சுடுறதுக்கு துவக்க கொடுக்குறதில்ல தானே, பிள்ளையா விளங்கி கொள்ளாங்க. நான் உண்மையாக ப்ராக்டிக்கலை விளங்கப்படுத்துகிறேன். இப்போ கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சாவச்சேரியில் எங்கேயோ துவக்கு வாங்கி கொடுத்தவரான் குரங்கு சுடுறதுக்கு. 1 கோடிக்கு துவக்கு வாங்கி கொடுத்தா அது ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், அடுத்த 2வது யுத்தத்துக்கு. அப்போ அப்படி செய்யலை. இப்போ துவக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இவ்வளோ முடிஞ்சிருக்கும். சரி, ஒரு 20 லட்சம் முடிஞ்சேன்னு வைங்க. மிச்ச காசுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் 20 லட்சம் முடியாது, 20 லட்சம் முடிஞ்சிருக்கேன்னு நாங்கள் வைப்போம். வச்சு மிச்ச காசு எங்கேன்னு கேட்டால் 6வது உங்களுக்கு தெரிஞ்சால், இப்போ போன வருஷம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட நிதி ஒதுக்கீட்டில் 20 லட்சம் சரி குரங்கு சுடுறதுக்கு போனால் மிச்சம் 80 லட்சத்துக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் 6வது கமெண்ட் பண்ணுவோம். இல்லை, அதை நாங்களும் அறிஞ்சு கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம். என்ன செய்தவைன்றது, என்ன செய்தவைன்னு அறிஞ்சு கொண்டாலும் விலங்கந்தான், அதுலேயும் சர்ச்சை இருக்கும். என்ன செய்தவ, எந்த அடிப்படையில் அங்கே நிதி ஒதுக்கிறவ, யாருக்கு கொடுத்தவ, அதால் பயன்பெற போகிறது யார், அது அத்தியாவசியமான தேவையா, எல்லாத்தையும் நாங்கள் கதைப்போம். இப்போ எங்களுக்கு எல்லாம் கதைக்க தெரியும். அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த நிதி ஒதுக்கிட்டது பொதுமக்களுக்கு தெரியுமா என்ன நடந்திருக்குதுன்ட்டு. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரி போன முறை சாவச்சேரியில் ஒரு அம்மாச்சி உணவகம், அதை மாதிரி பருத்தித்துறையில் உண்டு. இப்படி அவர் தான் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, இது மக்களால் வந்த ஓட், மக்களால் வந்த வாக்குகளால் அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர். அந்த தெரிவு செய்யப்பட்டதன் நிமித்தம் அவருக்கு கிடைச்ச அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட நிதி மக்கள் சேவைக்கு பயன்படுத்த வேணுமென்றது. இப்போ இதை எப்படி அவர் போன வருஷம் செய்தார்ன்றதையும், எப்படி செய்ய போகிறேன்ன்றதையும், என்ன செய்யணுமென்றதையும் மக்கள்கிட்ட கோரிக்கையாக வச்சு ஒரு சரியான முறையில் அதை பயன்படுத்தினவர். இதே சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியின், அவற்ற நிதிக்கு என்ன நடந்ததுன்ற யாராவது மக்களுக்கு தெரியுமா? பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கு இவ்வளவு காலத்தை விடுங்கவன். போன வருஷ நிதிக்கு என்ன நடந்தது, இந்த வருஷ நிதிக்கு என்ன நடந்தது? யாராவது இந்த சைக்கிளுக்கும் வீட்டுக்கும் செம்பு தூக்கி கொண்டு வாரார்கள், நீங்கள் சொல்லுங்கோ, உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள நிதிக்கு என்ன நடந்தது, எங்கே செலவழிச்சவ, எங்கே ஆதாரங்கள், அதுகளை வெளிப்படுத்துங்க. உண்மையாகவே அவர்கள் மக்கள் பிரதிநிதி என்றா மக்களுக்கு தானே இந்த காசுகளை செலவழிச்சிருக்கணும். இப்போ மக்களுக்கு செலவழிச்சா மக்களுக்கு தானே அதை தெரியப்படுத்தணும். மற்றது மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஏன் பயப்படணும், ஏன் நாங்கள் அதில் பின்னுக்கு நிற்கணும்? இப்போ வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பணத்தை இவ்வளவுக்கு செலவழிக்கிறேன்னு சொல்லி இங்கே இதை கட்டியிருக்கிறேன்னு சொல்லி அதால் திறப்பு விழாக்கு கூட போகிறதில்லை. இந்த கட்டிடங்களை திறந்து ஒரு தண்ணி பைப்பை சாரி ஒரு தண்ணி பைப்பை பூட்டி போட்டு அதுக்கே திறப்பு விழா செய்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிற நேரத்தில் ஒரு அம்மாச்சி உணவகம்ன்றது 10-12 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு இடம், வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இடம். அது எத்தனை இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் அவர் எத்தனை பரத்துறையில் உண்டு அங்கெல்லாம் போகலை. ஏனெண்டா அவர் மக்களுக்குரிய நலனை செய்து போட்டு அவர் தான் அதில் இருந்து ஒதுங்கி நிற்கிறார். நான் நினைக்கிறேன் சாவச்சேரியில் எல்லாம் பிரகாசன்னா தான் போய் திறந்தவர். அது பிரகாசன்னாக்களோட போய் அப்போ டாக்டர் போய் பார்த்துட்டு அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவர் இங்கேயோ ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு அங்கேயோ போயிட்டார். இப்போ நாங்கள் கேட்குறோம் என்னென்னு சொன்னால், இவர்களுடைய நிதிக்கு என்ன நடந்தது, எங்கே, ஏன் அதை மறைக்கணும்? சரி, இவை களவெடுக்கலை, அதை களவெடுக்கலை. இப்போ நான் அப்படி சொல்ல வரையில, அவை களவெடுத்துனோம்னு சொல்ல வரையில. ஆனால் அது மக்களுக்கு தெரியுமா என்ன செய்வினோம்ட்டு. நாங்கள் அதை புதுசாக கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்போ கல்லணை நடுக கல்லன்னு சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ என் பேர் இது தானேண்டா, என் பேரை திருப்பி நான் எதுக்கு சொல்லணும்? எல்லாருக்கும் தெரியும் நான் யாரண்டு, என் பேர் என்னன்னு தெரியும். இதுக்கு பிறகு இல்லை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதான் என் பேருன்னு சொல்ல வேண்டிய அவசியம். அப்போ நாங்கள் கல்லணைன்னு சொல்லுவான், அப்படி சொல்ல தேவையில்லை. நான் அவையே கல்லறன்னு சொல்ல வரையில, விளங்குதான் நான் சொல்கிறது. அப்போ இதில் எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த நிதியல் எப்படி செலவழிக்கிறோம்ன்றதை ஏன் நீங்கள் மக்களுக்கு சொல்ல பயப்படுறீங்கள், ஏன் சொல்லலேண்டா? உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால், மக்களுக்கு சொன்னால் அது தொடர்பான சர்ச்சைகள் எழும்பும். ஏனென்று சொன்னால், அந்த நிதிகள் பயன்படுத்தப்படுறது இவர்களுடைய அரசியல் கட்சியை வளர்த்து கொள்றதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் தான் இவைய நிதிகள் பயன்படுத்தப்படுது. வடிவா தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சிறுதரன் ஐயா, சிறுதரனுக்கு பின்னால் எந்த நேரமும் திரிகிற ஆக்களும், அர்ச்சுனா ராமநாதனுக்கு கொடும்பாவி எரியுங்கன்னு சொல்லி ஓடி எரிக்கிற ஆக்களுக்கும் நிதி ஒதுக்காட்டி அடுத்த முறை அவங்கள் இவைய அரசியல் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு வர மாட்டாங்க. இதான் உண்மையான விஷயம்.
இதே கயந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு செருப்பு மாலை போடுறதுக்கு போய் போடுங்கடான்னு சொல்லி அனுப்பிவிட்ட ஆக்களுக்கு அந்த நிதியை ஒதுக்கி அவேண்ட விருப்பத்துக்கு அந்த நிதியை பயன்படுத்த விடாட்டி அடுத்த முறை வேண்ட அரசியலும் தேர்தல் அரசியலும் படுத்துரும். ஏற்கனவே அது இல்லை, முடிஞ்சு அதுக்கு படுத்துரும். இதுதான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் இந்த என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவை என்ன செய்யணும்ன்றே தெரியும். அவைய பெரிய யோசனை இல்லை, அவை இருக்கணுமா இல்லையா, அவை ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா அல்ல பாராளுமன்ற உறுப்பினராக பிரதேச உறுப்பினரான்னு தெரியாத ஒரு இதில் இருக்காது. அதை விடுவோம், அது கேள்விக்குறி. இப்போ சில விஷயங்களை சில கேஸுகளை நாங்கள் ஒரு ஒரு எல்லைக்கு வெளியால் தான் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையாகவே அந்த எல்லைக்குள்ளேயே அவை இல்லை. இப்போ சிலர் பாருங்க, சில எதிரிகளை அதில் கொமெண்ட்டுகள் எல்லாம் எழுதுகிறோம். சிலர் அவைகளை நாங்கள் எங்களோட எல்லைக்குள்ளேயே கொண்டு வரையில. ஏனென்றால் அது உண்மையாகவே அது எல்லைக்கு வெளியால் இருக்கிற ஒரு கேஸில் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதே மாதிரி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள நிதி எந்த அடிப்படையில் செலவழிக்கப்படுதுன்றதை தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவைக்கு வாழ் பிடிக்கிறார்களும், அவைக்கு பின்னுக்கு திரிகிறார்களும், அவைக்கு ஆதரவாக 2 வீடியோ போடுறார்களும், அவைக்கு ஆதரவாக 2 விஷயங்களில் போய் சண்டை பிடிக்கிறார்களும், இந்த டிசிசி கூட்டங்களுக்குள்ளே கொண்டு வச்சு போட்டு எழும்பி கத்துங்களா, அர்ச்சுனாவுக்கு எதிராக கத்துங்கோ, அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கத்துங்கோ, அவரை பேசுங்கோ, அவரை அப்படி பேசுங்கோ இப்படி பேசுங்கோ, அவரோட கொழுவுங்கோன்னு சொல்கிற ஆக்களுக்கு வீட்டு திட்டங்களை கட்டி கொடுக்குறதும், அதுக்குள்ளே கொண்டே அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்குள்ளே கொண்டே குறிப்பிட்ட ஒரு ஊத்தவாளி கொஸ்டி இருக்கிற இடத்துல கொண்டு போய் சனசமூக நிலையங்களை கட்டி கொடுக்குறதும், அப்படியான ஒரு அரசியல் தேர்தல் அரசியலுக்காகத்தான் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகள் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்போ வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை நாங்கள் எடுப்போம். எந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்களுக்கு அவர் ஏதாவது கட்டி கொடுத்துருக்கிறார், அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் இவர்களுக்கு தான் நான் செய்வேன் என்று எங்கே அவர் நிதி ஒதுக்கி இருக்கிறார், இதை நாங்கள் சிந்திக்கணும். இப்போ வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய நிதி ஒதுக்கீடு டிசிசி கூட்டங்களில் மக்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் நீங்கள் நிறைய வீடியோக்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த இடத்துல அவர் சொல்லுவார், என்னட்ட இவ்வளோ காசு இருக்குது, நான் சாவச்சேரிக்கு இவ்வளோ ஒதுக்க போகிறேன், அது ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு, அந்த காசை நான் காக்கதீவுக்கோ அல்லது நாவாந்துறைக்கோ இறங்கு துறைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு விரும்புகிறேன், அல்லது அந்த தேவை இருந்தால் இது எடுத்து பயன்படுத்துங்கோ, குயிக்காக செய்யுங்கோ, இது திருப்பி போகுது என்று சொல்லி இப்படி எல்லா விவரத்தையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய நிதி போன வருஷம் எங்கே செலவழிக்கப்பட்டது, இந்த வருஷம் எங்கே பயன்படுத்தப்பட்டது, இந்த வருஷம் என்னென்ன ப்ரொபோசல் கொடுத்து அது திரும்பி வந்திருக்கு, அரசாங்கத்தால் நிராகரிக்கப்பட்டது எது, அரசாங்கம் ஏன் இதை நிராகரிக்குது. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் இதில் பதிவு செய்யணும். திட்டமிட்ட ரீதியில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிதி, அவருடைய அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை நாசமாக்குறதுக்கும் அது மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்றதிலையும் இந்த என்பிபி அரசாங்கமும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் மிகவும் தீவிரமாக செயற்படுது. அதையும் தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகம். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகம். உங்களுக்கு தெரியும், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பாரையே ஒரு பொம்பளைக்கு வாழ்வாதாரமாக கொடுத்தவர். அந்த நேரங்களில் இந்த சட்ட திட்டங்கள், இந்த ரூல்ஸுகள் இதுகளெல்லாம் ஃபாலோ பண்ணப்படையில. ஆனால் ஒரு மக்களுடைய தேவைக்கு நீங்கள் எவ்வளவு அநியாயம் செய்கிறீங்கள். அந்த எவ்வளவு எதையெல்லாம் கொடுத்தாலும் ஒரு இளைஞர்களை போத கலாச்சாரங்களில் இருந்து மீட்கணும், அவைய விளையாட்டில் ஊக்கப்படுத்தணும்ன்ற அதுக்கு ஒரு ப்ரப்போசலை கொடுத்தா அதை அதுக்குள்ளே வராது, இதுக்குள்ளே வராது, அதுக்குள்ளே பண்ணலாம், இதுக்குள்ளே பண்ணலான்னு அதை ரிஜெக்ட் பண்ணுறது. இப்போ சிங்களாக்கள் யாருமே இந்த நிதிகளை திருப்பி அனுப்புறேன்னு சொன்னால் அவங்கள ஒற்றுமையாக சேர்ந்து அதை அதுக்குள்ளே அமர்த்தி தங்களோட பிரதேசத்தை டெவலப் பண்ணி போடுவாங்க. இது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாட நிதி. இவரால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மக்கள் விழிப்படைஞ்சிருவினம்ன்றதால திட்டமிட்ட ரீதியில் இந்த பிரதேச செயலகர், இந்த யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் உண்மையாகவே அவரை பார்த்தாலே எனக்கு விஷயராக இருக்கும். என்னென்னு சொன்னால், சில விஷயங்களை மக்கள் உங்களை தமிழராக நீங்கள் இருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு. இப்போ ஒரு விஷயம் விளக்காகுதுன்றா அடுத்த பக்கத்தால் இப்படி அதை பெற்றுக் கொடுக்கலாம், அதுக்குரிய மாற்று வழி என்ன, வைத்தியரோட கூப்பிட்டு கதைக்கோணும், அமைச்சரை கூப்பிட்டு கதைக்கோணும், இப்படி தேவை இருக்குது, இதை நாங்கள் இப்படி செய்வோம் என்று. இப்போ பாருங்க, திட்டமிட்ட ரீதியில் என்பிபி அரசாங்கம் என்ன செய்தண்டா அந்த பிரஜாசக்திக்குள்ளே கொண்டு போய் வைத்தியருடைய நிதியை ஒதுக்கி நிதியை கொண்டு அதுக்க சொருகி
அதை வந்து தங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்கு தான் இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் இதை செய்து கொண்டிருக்கு. இதை வந்து தமிழ் மக்கள் இனங்கண்டு கொள்ளணும், எங்களோட மீனவ சமூகங்கள் இனங்கண்டு கொள்ளணும், விவசாய சங்கங்கள் இனங்கண்டு கொள்ளும், கமக்கார அமைப்புகள் இதுகளை இனங்கண்டு கொள்ளணும். உண்மையிலேயே இது வந்து தேர்தல் அரசியலுக்கான ஒரு நாடகமாக தான் இது எல்லாம் இதை செய்யணும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு தேர்தல் அரசியலை பற்றின எண்ணமே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அவர் இவ்வளவுக்கு விமர்சிக்கப்பட மாட்டார். அவருக்கு அப்படித்தான் தேர்தலில் வெற்றி பெறணும் என்ற தேவையில்லை. இதுதான் மக்களுக்கான அரசியலுக்கும் கட்சிக்கான அரசியலுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இவைகள் எல்லாம் எல்லா அரசியல்வாதிகளும் தங்களோட கட்சிக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கணும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு வந்து கட்சிக்கான அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னால் உள்ளத்தில் சுத்தம் இருக்குது, இதயத்தில் மனச்சாட்சியில் சுத்தம் இருக்குது. கட்சி அரசியல் என்றது வந்து கட்சிக்கான அரசியல் தான், மக்களுக்கான அரசியல் என்றது வந்து மக்கள் நலன் சார்ந்தது. இன்றைக்கு டாக்டர் நினைச்சிருந்தா அவர் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக போய் ஒவ்வொரு லட்சமாக கொண்டு கொடுத்து இன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதன் அதை செய்தார் இதை செய்தார் என்று ஏற்கனவே இந்த நியூஸ் சேனல் ஃபுல்லாக அவர்கிட்ட ஃபோட்டோ இருக்கும், அவர் சம்பந்தமாக உள்ளே ஒன்றும் இருக்காது. அந்த அளவுக்கு அவர் இந்த மீடியாக்கள் எல்லாம் உலாவி கொண்டு திரிகிற ஒரு ஆள் கொண்டு போய் அங்கங்கே கொண்டு போய் 50,000 1,00,000 வீசினா இன்றைக்கு அவர் தான் ராஜா, அவர் தான் சிறந்த அரசியல்வாதி. அப்படியான ஒரு முட்டாள்தனமான வேலையை செய்யலை. இன்றைக்கு நாங்கள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பின்னால் நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும், அவருடைய மக்கள் சார்ந்த ஒவ்வொரு பணிகளும் வந்து ஒரு லாங் டைம், அதாவது ஒரு நீண்ட தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் செய்து கொண்டு வரார். அதை வந்து அப்படியே முழுமையடைய செய்கிறது வந்து தமிழ் மக்களுடைய கையில் தான் இருக்குது. இதால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் பெற போகிறதில்லை. அவர் இழந்துட்டார், பாதிப்புகளை அவர் தாண்டி வந்துட்டார். இனி வந்து இதை புரிஞ்சு கொள்றதும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறதும் தமிழ் மக்களுடைய தலையெழுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான மக்களுக்கு தேவையான ஒரு வீடியோ. தேர்தல் அரசியலைத்தான் இந்த கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு. கயந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், அல்லது சிவஞானன் சிறிதரனாக இருக்கலாம், அல்லது என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம், இந்த ரஜீவனாக இருக்கலாம். பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆட ஒரு தொழிலதிபர் செய்கிற வேலையை நீங்கள் செய்து போட்டு, ஒரு வசதியாக இருக்கிறவன் செய்கிற வேலையை செய்து போட்டு நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சும்மா பீத்தி கொண்டு திரிகிறது. இப்போ அந்த ஃபேஸ்புக்குகள் ஃபோட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்த்தா உண்மையாக விசராக கிடாது. நீங்களும் ஒரு ஆளுங்கட்சி, நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இந்த வகையில் பார்க்க போனால் எவ்வளவோ பேர் இவங்களை விட பெற்ற எவ்வளோ விஷயங்களை செய்திருக்காங்க. இந்த அரசாங்கம் உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறது, ஊனமுற்ற அரசாங்கம் தான் இது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது யாராவது என்ன நினைச்சாலும் பிரச்சனை. உண்மையாகவே இது வந்து ஒரு வளங்கட்ட அரசாங்கம்னு தான் சொல்லணும். நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போ டாக்டர் அர்ச்சுனாவோட நிதிகளை, இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை இந்த அரசாங்கமும் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளும் சேர்ந்து குழப்புறதுக்கும் அதை பயன்படுத்த விடாமல் வச்சிருக்கிறதுக்கும் காரணம் தேர்தல் அரசியல். இது ஒரு தேர்தல் நாடகம். இந்த அரசாங்கம், இந்த எங்களோட அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் தொடர்ந்து செய்து கொண்டு வந்த வேலை என்னன்னு சொன்னால், தேர்தல் அரசியலையும் கட்சியை வளர்க்குறதுலையும் தான் எங்களோட அரசாங்கமும் எங்களோட அரசியல்வாதிகளும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் குறியாக இருந்தவே ஒழிய மற்றும்படி மக்கள் நலனுக்காக எதையும் செய்யலை. இன்றைக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கட்டின மாதிரி இந்த அம்மாச்சி உணவகமோ அல்லது ஒரு பாடசாலையில் கட்டிடங்களையோ அல்லது ஏதாவது ஒரு அபிவிருத்தி சம்பந்தமான நீண்ட கால திட்டத்தையோ 15 வருஷமாக அரசியலில் இருக்கிற சிறிதரன் செய்திருந்தா இன்றைக்கு கிளிநொச்சியில் எத்தனையோ கட்டிடங்கள் வந்திருக்கு, எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த பிச்சு குரங்குக்கு பான் போடுற மாதிரி, குரங்குக்கு பனிஷ் போடுற மாதிரி தமிழ் மக்களுக்கு அங்கை மிஞ்சையும் தூவி அரசியலுக்கு வாக்கு வங்கியை சேர்த்தாங்களே ஒழிய ஏதாவது பிரியோசனமாக ஒரு விஷயத்தை நீண்ட கால ஒரு தூர பயணத்தோடு செய்திருக்கிறாங்களா? இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய கட்டிடங்களை எழுப்பி இருக்கிறாங்களா எங்களோட பிரதேசங்களில்? ஏன் அன்றைக்கு டாக்டர் சொன்ன வர்றானே சாவச்சேரியில் அந்த விளையாட்டு கழகங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கயந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட ஒரு 20 லட்சத்தை கேளுங்கோ, என்பிபி அரசாங்கத்திட்ட ஒரு 20 லட்சத்தை கேளுங்கோ, நான் ஒரு 40 லட்சத்தை தாரன், 80 லட்சமாக சேர்ந்து இந்த கட்டிடத்தை முடியுங்கோ என்றெல்லாம் கேட்டு வர்றானே. ஏன் இந்த கட்சிகள் ஒத்து வரையில? மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற ஒரு பிரதிநிதி இப்படி தான் சிந்திப்பாங்க. அப்போ வைத்தியர் அர்ச்சுனாவுடைய நிதிகளுக்கு எந்த நேரமும் குழப்பமும், எந்த நேரம் அதை பயன்படுத்த விடாமல் இந்த அரசாங்கமும் இந்த பிரதேச செயலரும் மாவட்ட அரசாங்க அதிபரும்
சேர்ந்து திட்டமிட்ட ரீதியில் இந்த விஷயங்களை செய்கிறதுக்கு காரணம் இது ஒரு தேர்தல் அரசியல். அப்போ வைத்தியர் அர்ச்சுனா மக்களுக்கான அரசியலை செய்ய வழி கிடைக்க இவேண்ட முகத்திரையில் கிளிபற்றும் என்ற அந்த பயத்தில் திட்டமிட்ட ரீதியில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதிகளை பயன்படுத்த விடாமல் செய்கிறாங்க. உண்மையான விஷயம் இதுதான். தமிழ் மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இன்றைக்கு போடுற பிச்சையை வாங்கி சாப்பிட்டு நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு தடுமாறுறதை விட எங்கட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு அரசியல்வாதின்ற பக்கம் நில்லுங்க. தாரதை வாங்குங்க. கயந்திரம் மாதிரி குரங்கு சொல்கிறதுக்கு துவக்கு தந்தால் அதை வாங்குங்கோ. ஒரு நேரம் அந்த துவக்கு தேவை வரும், நல்ல நேத்தியில் வைக்க வேண்டி வரும் கயந்திரம் மாதிரி பண்ணும் பலத்துக்கு அந்த நேரம் அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஒரு நீண்ட தூர அரசியலையும் நீண்ட தூர மக்கள் நலனையும் சிந்திக்கிற ஒரு பிரதிநிதியை இழந்தீங்களா தகப்பனில்லா பிள்ளைகள் மாதிரி திரிவீங்க. இதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம்.